ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்விக்கியில் வேக வேகமாக ஓடிட்டுருப்பீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நேற்று செவ்வாய்க்கிழமை எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எத்தனை ஆர்டர் வந்தது, ஸோ அதுபடி எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்தது, நம்மளால் இந்த வீக்லி இன்சென்டிவ் எடுக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய வியூவர்ஸ் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க. ஸோ ஹம்பிள் ரெக்வெஸ்ட், நம்ம சேனல் ட்ரெண்டிங் டு விலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் எவ்வளோ ஆர்டர் பார்த்தோம் அப்படிங்கிறத பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த எலக்ட்ரிக் பைக் ஸ்விக்கியில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நேற்று நம்ம மெசேஜ் சென்டரில் ஒரு மெசேஜ் வந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்விக்கியில் எலக்ட்ரிக் பைக் வின் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ என்னன்ட்டு உள்ள போய் பார்த்தா நேம் பார்த்திங்கன்னா ஏதோ கிஷோர் குமார் அப்படின்ட்டு பெங்களூரில் வின் பண்ணியிருக்கிறதா நம்மளுக்கு மெசேஜ் சென்டரில் வந்திருந்தது. ஸோ நான் அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டு கூட போடுறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் சைடில் பார்த்துக்கோங்க. அவர் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்விக்கியில் இங்கே சொல்கிற கண்டிஷன்ஸ்லாம் ஒத்து போய் ஓட்டியிருக்காரு போல். ஸோ ஓட்டி அவங்களுக்கு எலக்ட்ரிக் இவி பைக் வின் பண்ணிட்டாங்க பெங்களூரில் அப்படின்ட்டு நம்மளுக்கு மெசேஜ் சென்டரில் வந்திருந்தது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ்லாம் ஸ்விக்கியில் அப்பப்போ போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ நம்ம அது எந்த சிட்டிஸ்க்கு எலிஜிபிள் ஆகுது அப்படின்லாம் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, சரி விடுங்க, அதை பற்றி நம்ம அப்புறமேட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை. ஸோ திங்கக்கிழமை ஆல்ரெடி நான் எவ்வளோ ஆர்டர் பார்த்தேன், எவ்வளோ ஏர்னிங்ஸ் பார்த்தேன் அப்படிங்கிறத நான் நேற்று வீடியோ போட்டிருப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைக்கான ஏர்னிங்ஸும் எவ்வளோ ஆர்டர் பார்த்தோம், அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோ டிலேங்க ஆனிச்சு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நேற்று டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஆர்டரு வெறும் 14 ஆர்டர் தாங்க. சரிங்களா? ஸோ நம்ம திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா நைட்டு 1:30 மணி வரைக்கும் ஓட்டி 21 ஆர்டர் பார்த்துருந்தோம். ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிக்கு லாகின் பண்ணி ஒரு 11:30 வரைக்கும் தான் பார்த்துருந்தோம். ஆனால் வெறும் 14 ஆர்டர் தான். ஸோ அந்த 14 ஆர்டரும் ஏன் நம்ம கம்மியாக பார்த்தோம் அப்படிங்கிற ரீசன் நிறையவே இருக்குது. சரிங்களா? ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜோனில் டெலிவரி பார்ட்னர்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா பாதி ரெஸ்டாரண்ட்டே இல்லை. ஸோ அதுதான் முக்கியமான காரணம். அதுக்கும் மேலே ஒருபடி போனீங்க அப்படின்னா அவங்க பீக்குக்கே ஒரு 3 ஆர்டர் 4 ஆர்டர் மட்டும் தான் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இருக்கவே நம்மளுக்கு ஆர்டர் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆர்டர் இன்னமும் அதிகமாகவே பார்த்துருக்கலாம். எனக்கு பெரிய மைனஸாக இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எங்கே போய் நின்னாலுமே ஆர்டர் ரொம்பவே ஸ்லோவாக தான் இருந்தது. ஸோ நானுமே பார்த்திங்கன்னா ஹை டிமாண்ட் ஏரியாஸ்லாம் பார்த்து தான் போய் நின்னேன். ஆனால் நம்மளுக்கு ஆர்டர் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. உங்கள் ஜோனில் எவ்வளோ ஆர்டர் வந்துச்சு, செவ்வாய்க்கிழமை நீங்கள் எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுக்கு கமெண்டில் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ நானுமே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துக்குலாம் போய் நின்று பார்த்தேன். ஹை டிமாண்ட்ஸ் ஏரியாஸ்லாம் நின்று பார்த்தேன். ஆனால் ஆர்டரே சுத்தமாக வரல. நானும் முடிஞ்ச அளவுக்கு போகிறேன்னு. சரிங்களா? அதுக்கும் மேலே இன்னொரு படி என்னென்னு பார்த்திங்கன்னா, ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டரே வந்தாலும் நம்மளுக்கு வெயிட்டிங் டைம் அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஒரு ஆர்டருக்கு இப்போ நம்ம போய் நிற்கிறோம் அப்படின்னா மினிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆச்சும் நிற்க வைக்கிறாங்க. அதுவும் இந்த பீஸா ஆர்டராக வந்துச்சு அப்படின்னா மொத்தமாக முடிஞ்சுது, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம ஏன்னா ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. ஏன்னா கடையும் அந்த டைம் இல்லை, ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அவங்க டைம் எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டைம்லையுமே நம்மளுக்கு ஆர்டர் ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ நம்மளுக்கு நேற்று போட்டிருக்கக்கூடிய 14 ஆர்டரில் ஒரு 3 ஆர்டர் தான் சின்ன ஆர்டர். ஸோ மீதி இருக்கக்கூடிய எல்லா ஆர்டருமே பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 8 கிலோமீட்டருக்கு மேலே தான் வந்த ஆர்டர். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆர்டர் இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 18 கிலோமீட்டர் இருந்தது. ஸோ நம்ம சொல்லியிருந்தேன் திங்கக்கிழமையே எனக்கு ஒரு 18 கிலோமீட்டர் ஆர்டர் வந்துச்சு. ஆனால் அதை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா 7 மணிக்கு நான் டியூட்டி ஆன் பண்ணும்போதே எனக்கு அந்த 18 கிலோமீட்டருக்கான ஆர்டர் வந்துருச்சு. ஸோ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி ஒரு ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இப்படி டெய்லியுமே ஒவ்வொரு ரிஜெக்டாக பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வீக் எண்ட்லேயோ இந்த மற்ற நாளில் தேவைப்படும் போது நம்மளுக்கு ரிஜெக்ட் கிடைக்காம போயிடும். ஸோ அந்த ஒரே காரணத்தினால நான் அந்த ஆர்டரை எடுக்க வேண்டிய சூழ்நிலையாக போயிடுச்சு. சரிங்களா? ஸோ அந்த ஆர்டருமே நான் எடுத்துட்டேன். ஆனால் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா 7:15 ஆர்டருங்க. பிக்கப் மட்டுமே பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்ரு. ஸோ நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல, பிக்கப்பே 4 கிலோமீட்டரு, டெலிவரி அந்தாண்டு பார்த்திங்கன்னா 13 கிலோமீட்டர். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 2 பீஸா, அப்புறம் ஒரு 2 ஐட்டம்ஸு இந்த மாதிரி தான்.
ஸோ நான் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் போய் டெலிவரி பண்ணிட்டு தான் வந்தேன். அதுவும் நம்ம வந்து எலக்ட்ரிக் வண்டியிலே தான் போயிருந்தோம் சரிங்களா. ஸோ நான் அப்போ தான் வந்து எலக்ட்ரிக் பைக்குக்கு வந்து ஒரு 6 o'clock ஈவினிங் 6 o'clock நான் வந்து எலக்ட்ரிக் பைக்குக்கு சார்ஜ் போட்டுட்டு ஃபுல் பண்ணிவிட்டு அப்போ தான் நான் வந்து எடுத்துகிட்டு ஆன் பண்ணேன். 7 மணிக்கு ஆன் பண்ணலான்னு ஆன் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆர்டரே வந்து பார்த்திங்கன்னா தரமான சம்பவமாக பண்ணிட்டேன் டின்னர் வீக்கில். ஸோ வேறு வழியே இல்லை. அந்த ஆர்டர் கொண்டு போய் கொடுத்துட்டு வரத்துக்கு மணி வந்து 8:30 ஆயிடுச்சுங்க. 7:15 வந்து ஆர்டருங்க. நான் டெலிவரி கொண்டு போய் கொடுத்துட்டு ரிட்டன் ஜோனுக்கு பக்கமாக வரும்போது தான் எனக்கு ஆர்டர் போட்டாங்க. அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8:30 மணி ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ நான் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோன்லேயே, அதாவது அங்கேருந்து ரிட்டன் அவுட் ஆஃப் ஜோன்லேருந்து உள்ளே வந்துட்டு இருக்கும்போதே நான் வந்துட்டு ஒரு ஜோன்லேயே நின்றுக்கிட்டேன் சரிங்களா. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு KFC ஆர்டர் ரிட்டன் ஆர்டராக போட்டாங்க. சரி ஓகே ரிட்டன் ஆர்டர் போட்டோம் அப்படின்ட்டு சந்தோஷமாக வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆர்டரும் வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் பிக்கப்பு சரிங்களா. டோட்டலாக அந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 14 கிலோமீட்ரு. ஸோ நம்மளுக்கு 3-4 கிலோமீட்ரு இல்லைங்காமல் 5 கிலோமீட்டர் வரைக்குமே பிக்கப் வருது. அது என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்லேயுமே ஏன்னா வந்து ரொம்ப க்ரௌட் அதிகமாகிடுச்சு. ஏன்னா எந்த கடையுமே இல்லை சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக நின்று தான் நம்ம வந்து அந்த ஃபுட்டை வந்து வாங்கிட்டு போயிருந்தேன். கிட்டத்தட்ட அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 கிலோமீட்டர் பிக்கப்பு ட்ராப் ரெண்டுமே சேர்த்து. ஸோ வழியே இல்லை, நம்ம எந்த ஆர்டருமே ரிஜெக்ட் பண்ணக்கூடாது இன்றைக்கி அப்படிங்கிற ஒரே கான்செப்டில் தான் நான் வந்து மூவ் பண்ணேன். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 11:30 வரைக்குமே ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஆர்டரே வரல. அப்படியே ஆர்டர் வந்தாலும் வர ஆர்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாங் ஆர்டரே வந்துச்சு. ஸோ எனக்கு அதில் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஓகே விடு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து அதோட ஆர்டர் கவுண்ட் வந்து முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து சார்ஜ் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. 20 பாயிண்ட் தான் இருந்தது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. 20 பாயிண்ட் சார்ஜ் வச்சுட்டு நம்ம இன்னும் 2 ஆர்டர் பார்க்கலான்ட்டு பண்ணோம் அப்படின்ட்டுனா அப்புறமேட்டு நைட் டைம் வந்து ஸ்டேஷன் அவைலபிள் கிடைக்காது சரிங்களா. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதோடய ஸ்டாப் பண்ணிவிட்டு 11:30 வந்து டியூட்டி ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்டர் நான் எம்டி அடிச்சுட்டு தான் வந்தேன். ஏன்னா வேறு வழியே கிடையாது சரிங்களா. ஏன்னா என் வீடு ஒரு பக்கம் இருக்குது, நான் கொடுத்த ஆர்டர் ஜோனில் வேறு பக்கம் இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்கும் போகணும், எங்கேயுமே நிற்காமல் தள்ளிட்டு போகாமல் இருந்தால் போதும் அப்படின்ட்டு நான் வந்து டியூட்டியை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு நேராக வந்துட்டேங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நேற்று பார்த்துருக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் வெறும் 14 ஆர்டருக்கு 1090 நம்ம வந்திருந்தது. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் டிப்ஸ் 50 ரூபா, அதை கழிச்சிட்டோம் அப்படின்னா 1050 ரூபா அவ்வளோதான் வந்திருக்கு. இன்சென்டிவ் 14 ஆர்டர் ஓட்டினதுக்கான ஏர்னிங்ஸு, அப்புறமேட்டு பொங்கலுக்கு போட்ட அந்த சர்ஜ் போனஸ் இதெல்லாமே சேர்த்து நம்மளுக்கு 1050 ரூபா பக்கமாக வந்திருக்கு சரிங்களா. ஸோ நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஒர்க் பார்த்துட்டு இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ உங்கள் ஜோனில் ஏர்ன் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா. ஸோ இந்த வீக் எண்டில் தான் தெரியும் நம்ம வந்து எவ்வளோ ஆர்டர் பார்த்துருக்கோம், டோட்டலாக எவ்வளோ ஏர்னிங்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த பொங்கல் டைமில் அப்படின்ட்டு. அதை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கு மண்டே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு வேணும் சரிங்களா. அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.